சமயபுர மாரியம்மன் ஒரு பொண்ணுக்கு கொடுத்த சாபம் பற்றி தெரியுமா? அதனால் அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் ரொம்பவே மோசமானதாக இருந்தது. இந்த கோயில் உருவான காலகட்டத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான், அதாவது பெண்கள் தான் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. பெண்கள் குழந்தை வர வேணும் தான் வருவாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% குழந்தை பிறக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் ஏகப்பட்ட பெண்கள் வராங்க. அப்படி தான் ஒரு பெண்ணே இந்த கோயிலுக்கு வரா. அந்த பெண் பார்த்தீங்கன்னா தினமும் அந்த கோயிலுக்கு வந்து தனக்கு குழந்தை வரணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே வேண்டிட்டு இருக்கா. பல நாட்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. காலங்கள் போக போக அவரோட கணவருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு அழகான குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தை உண்டான அந்த குழந்தையும் பிறந்துடுது. காலங்கள் போயிட்டே இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுறான்னா அந்த பெண் வேற ஒரு பணக்காரங்கிட்ட வித்தர்றா. வித்தது மட்டும் இல்லாமல் காசு எடுத்துக்கிட்டு தன்னோட கணவனையும் அங்கேயே தனியாக தவிக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு வெளியூருக்கு போயிடுறா. கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த பெண்ணோட வயிறு அப்படியே வளர்ந்துக்கிட்டு வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போதும் அந்த பொண்ணு ஒரு கர்ப்பமான பொண்ணு மாதிரி வளர்ந்துட்டே இருக்குது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மருத்துவ வச்சுக்கிட்டையுமே போய் காட்டுறாங்க. எல்லாருமே உனக்கு குழந்தை உண்டாயிருக்கும், வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாயிடுறா. நம்ம தான் நம்ம கணவன் கூடயே இல்லையே, நம்ம தனியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு எப்படி குழந்தை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. நாட்டில் வந்து ரொம்ப வேகமாக ஓடி போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கவே அந்த வயிறு பெருசாக தான் இருக்கு. இதெல்லாம் சரிப்படான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கிழிச்சே வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து கிழிக்க போறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அங்கேயே அந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆயிடுது. சுகப்பிரசவம் ஆன உடனே அங்கேருந்து ஒரு குழந்தை வெளியே வருது. வந்து அந்த பொண்ணை அங்கேயே வதம் பண்ணிடுது. அதாவது அங்கேயே கொலை பண்ணிட்டு அந்த குழந்தை அப்படியே அங்கே ஒரு கடவுள் உருவத்தை எடுத்து மறைஞ்சே போயிடுது. இந்த கதையை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லுவாங்க.